ஸோ ஃபைனலா பராசக்தி படத்தை பார்த்தாச்சு. தீ பரவட்டும். சாரி, நீதி பரவட்டும். இது எந்த ஒரு கட்சி கொடியும் கிடையாதுல, அதுவே பயமா இருக்கு. அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்ல வராங்க. இது என்ன லாங்குவேஜ் இது? எந்த மொழியா இருந்தாலும் நம்ம மேல திணிக்க கூடாது, அவ்வளவுதான். ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்ப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. அட்லீஸ்ட் பொங்கலுக்காச்சும், அதாவது ஜனவரி 14 ரிலீஸ் ஆகும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இதுல இருந்து கிளியரா தெரியுது என்ன நடக்குதுங்கிறது. சரி பரவாயில்ல, நமக்கு என்னைக்கு ஜனநாயகம் வருது அன்னைக்கு தான்டா பொங்கல். அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா. சரி ஓகே, நம்ம பராசக்தி படத்தை பத்தி பார்க்கலாம். என்னடா பராசக்தி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த பொங்கலுக்கு போலாமா போகலாமா, இல்ல பொங்கலை தின்னுட்டு வீட்டிலேயே இருந்துடலாமா அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட 25வது படம். இப்போ ரீசெண்ட் டைம்ல சிவகார்த்திகேயன் வந்துட்டு நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்டுமே டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. அவரா சூஸ் பண்றாரா இல்ல அவருக்கு அமைதான்னு தெரியல, ஆனா மினிமம் கேரண்டியா இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் கூட சொல்லலாம். சொல்லலாம், என்னடா கன்ஃபார்ம்டா. என்னையாண்டு அடிக்கிறீங்க? ஆல்ரெடி தளபதி ஃபேன்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கேன், இப்ப தலைவர் ஃபேன்ஸ் கிட்டையும் கொத்துக்குறியா? எது சிவகார்த்திகேயனா? அடே லெவலா கொளுத்தி போட வேண்டியதான். தீ பரவட்டும். இந்த படத்துல நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, அப்புறம் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இறுதி சுற்று, அப்புறம் வந்து சூரரை போற்று, இந்த படத்தை டைரக்ட் பண்ண சுதா கொங்கரா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 1960களில் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் செய்த போராட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நாங்க இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, இந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்ல. இதுல புறநானூறுங்கிற ஒரு இயக்கத்தோட தலைவரா சிவகார்த்திகேயன் இருக்காரு. அவர் மாணவர்களோட சேர்ந்து இந்தி திணிப்புக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்யறாரு. அவரோட போராட்டம் கடைசியா வெற்றி அடைஞ்சதா, அதுல நடந்த சம்பவங்கள், அதுதான் இந்த படத்தோட கதை. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த எனர்ஜி குறையாம நல்லாவே நடிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காமெடி சிவகார்த்திகேயன் இல்லாம இதுல வந்து நல்லா இருந்துச்சு. அவரோட லுக்குமே நல்லா சாமிங்கா, அந்த சாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன் தோர ரச சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? அவரோட டயலாக் டெலிவரியுமே இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. அடுத்து ரவிமோகன். சத்தம் கேட்டு அவனே வருவான். ரவிமோகன்னா சும்மாவா? இவ்வளவு நாள் ஹீரோவா பார்த்த ரவிமோகன், ஐயோ ஜெயம் ரவினே வருது. இவ்வளவு நாள் ஹீரோவா பார்த்த ரவிமோகன் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவான். அந்த கேரக்டருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு கொடூர வில்லனா தெரிஞ்சாரு. பாக்குறதுக்கே பயமா இருந்துச்சு. ஐயோ இவனை போட்டு கொல்லுங்கடா, இவனை போட்டு சாவடிக்கடா, இவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமாடா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனாரு அந்த ரோல. நல்லா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ரோல்லையும் ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். அடுத்து அதர்வா. உண்மையாவே அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. மூத்த பேரா இருக்கால, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. சிவகார்த்திகேயனுக்கு தம்பியா வருவாரு. இவருக்கும் சிவகார்த்திகேயனும் இருக்கிற பாண்ட் வந்து நல்லாவே இருக்கும். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த எமோஷனல் சீனா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிற சீனா இருக்கட்டும். கட்டி பிடிக்கினா வேற மாதிரி நினைச்சிட போறாங்க. வாரம் தவறாம வீட்டுக்கு வந்துட்டு போற எதுக்கு? அடுத்து ஸ்ரீலீலா. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட் தமிழ் மூவி இது. இதுக்கு முன்னாடி தெலுங்கு மூவில பாத்திருக்கேன். நம்ம பாலையாவோட பகவந்த் கேசரி படத்தோட வருவாங்க. இந்த படத்துல அவங்களோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு ஹீரோயின் வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம அவங்களோட கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு இந்த படத்துல. வணக்கம் காலை செய்திகள். அடுத்து இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இந்த படத்தோட கான்செப்ட் தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு வந்துட்டு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழ்நாட்டுல அது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனாலே இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த படத்தோட கான்செப்டா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம கனெக்ட் ஆனிச்சு. அதையுமே ஓவர் டோஸ் ஆக்கி
ரொம்ப கிரிஞ்சா கொண்டு போகாம ஒரு கரெக்டான மீட்டர்ல காமிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன். கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க அப்போ. அடுத்து இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க், இது ஒரு பீரியட் ஃபிலிமா இருக்கனால நம்மள வந்து அந்த காலத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக அந்த வீடா இருக்கட்டும், அந்த பேக் டிராப்பா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அப்புறம் அந்த ட்ரெயினா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு நம்மள அந்த காலத்துக்கே கொண்டு போகுது. அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. அரே ஹிந்தி में बोल मद्रासी மதராசி தில்லி ஆத்தா மதராசி ஹிந்தி போலா. அது மட்டும் இல்லாம காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த ஹேர் கட்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது. அடுத்த பாசிட்டிவ் வந்துட்டு ஜிவி பிரகாஷோட மியூசிக். இது வந்துட்டு ஜிவி பிரகாஷோட 100வது படம். சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காரு. நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்றதுக்கு இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த மொழி உணர்வை தட்டி எழுப்புறதுக்கு இவரோட மியூசிக்குமே ஒரு காரணம் சொல்லலாம். நாலு காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும். அடுத்த ஒரு பெரிய பாசிட்டிவா நான் டயலாக்ஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி படங்களுக்கு டயலாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. மொழியை பத்தி பேசுற நிறைய டயலாக்ஸ் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாளாவே இந்த மொழி பற்று, அந்த மொழி உணர்வுனா கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் பார்த்த பிறகுதான் இன்னும் கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டுட்டாங்க நம்மள. ஒரு ஃபயர் வந்துட்டு மறுபடியும் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா அந்த ஃபயரை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. எப்பவுமே நமக்குள்ளேயே இருக்கணும். நாமளா இருக்கட்டும், நமக்கு அப்புறம் வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அணையாம அதை பார்த்துக்கணும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச பொறுக்கி ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல. அடுத்து இந்த படத்துல நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டார்டிங்ல வர இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கான காலம்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்குக்கு முன்னாடி மொழியை பத்தி பேசுவாங்க. எதுக்காக நாங்க இந்த போராட்டம் பண்றோங்கிற மாதிரி அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை காட்டுறதா இருக்கட்டும். அப்புறம் இன்டர்வல் சீனா இருக்கட்டும். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த பாப்பாவோட ரிப்பனை எடுக்கிற ஒரு சீன் வரும். அதுவா இருக்கட்டும். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதுவா இருக்கட்டும். அப்புறம் ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே நல்லாவே இருக்கும். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். இந்த சென்சார் போர்டு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வேலையை காமிச்சிருக்காங்க. நிறைய டயலாக்ஸ் வந்துட்டு மாத்த வச்சிருக்காங்க, மியூட் போட வச்சிருக்காங்க. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிந்தி மொழி இங்க வந்துட்டுனா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, ரியாலிட்டியில என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சில சீன்ஸா காமிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் போட வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுக்குமாடா டிஸ்க்ளைமர் கொடுக்க முடியும்? பா முடியலடா. நீங்க தியேட்டர்ல படம் பாருங்க. உண்மையாவே ஹிந்தி மொழி இங்க வந்துச்சுன்னா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, ஹிந்தி புரியாம எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத ரியாலிட்டியில என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குமோ அதுவா கூட இருக்கட்டும், ஆனா அதுக்குன்னா சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு போடணுமா என்ன? பாசிட்டிவ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து நெகட்டிவ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நான் வந்து ஜெயம் ரவியோட கேரக்டர் தான் சொல்லுவேன். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனா அவர் ஒரு வில்லனா ஏத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே அவரை வந்துட்டு ஒரு வில்லனா ஏத்துக்கவே முடியல. கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வைக்கிறாங்க. அதை பார்த்த பிறகுதான் எப்பாடா இவர் வந்து ஒரு கொடூரமான வில்லன்டா, உண்மையாவே இவன் வில்லன் தான்டா, ஒரு பயங்கரமான வில்லன்டா அப்படின்னு நம்மளால முழு மனசோட ஏத்துக்க முடியுது. அது வரைக்குமே அவர் வந்து ஒரு முழு மனசோட வில்லனா ஏத்துக்க முடியல. எதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய படங்களை ஹீரோவான்னு பார்த்திருக்கோம். ஒரு லவர் பாயா இருந்திருக்காரு. அதனால மட்டும் நான் சொல்ல, அவர் ஒரு கொடூரமான வில்லனா காமிக்கிற அளவுக்கான ஸ்ட்ராங்கான சீன் இந்த படத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவிக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அது அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இல்ல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. அதனாலே என்னடா இதுக்காகவாடா இவ்வளவு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வச்சிடுது. உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு லவ் சீன் சொல்லிட்டு கொஞ்சம் சீன் ஓட்டிட்டு கிடப்பாங்க. அது வந்துட்டு இந்த படத்தோட ஃப்ளோவை கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக நான் லவ்வுக்கு எதிரானவனும் லவ் பண்றவங்களை வெறுக்கிறவனும் கிடையாது. அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லவே இல்ல. அதான் உண்மை. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ரொம்ப நார்மலா ரொம்ப பழகுன பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு தவிர புதுசாவும் இல்ல, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. அந்த லவ் சீன் எல்லாமே ரொம்ப போரிங்கா தான் போச்சு. ஓயா நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி யார பொறுக்கின்ற கறி பொறுக்கி. அடுத்து இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அடுத்து இதான நடக்க போது நம்ம நினைப்போம், அதான் நடக்கும். இந்த கேரக்டர் போட்டுதல போறாங்கடா நம்ம நினைப்போம், அதேதான் நடக்கும். இது வந்துட்டு இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். அடுத்த நெகட்டிவா இந்த படத்துல எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல இல்ல. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு எமோஷனல் சீன் ஒன்று வரும்.
அது சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்ல. அதே போல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒன்று வரும், அதுவும் அந்த அளவுக்கு எமோஷனலா இல்ல. அந்த எமோஷனல் சீனுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. உயிரை வாங்குது தண்டம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மொழி போருக்கு ரவிமோகன் மாதிரி ஒருத்தர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அவர் தான் இந்த பிரச்சனையை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் அந்த பிரச்சனையை கிரியேட் பண்றாரு, அந்த பிரச்சனையை விடாம அவங்கள டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஊர்வலம் அமைதியாக தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான மெயின் வில்லனை அழுத்தமா சொல்லாம அதை ஈஸியா கடந்து போயிட்டாங்க. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஒரே ஒரு ஆபீசர் தான் காரணம். டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. இதுல என்ன கொடுமைனா, ரவிமோகன் வந்துட்டு எம்பியை மிரட்டி சைன் வாங்குவாரு, அதே போல சிஎம் கிட்டையும் சைன் வாங்குவாரு. உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. இந்த படத்துல அரசியல் முரண்பாடுகள் இருக்கு. இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டாங்க, இல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம், இல்ல இதை திரிச்சு சொல்லிட்டாங்க, இல்ல தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த டிபேட்டை கிரியேட் பண்ணதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு மொழி போருங்கிறது தெரியவே இல்லை. சுதந்திர போராட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆனா ஒரு மொழிக்காக இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அதுக்காக அவ்வளவு பேர் தியாகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வச்சிருக்காங்களே. தெரிய வச்சிருக்காங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் தோண வச்சிருக்காங்களே, இப்படி ஒண்ணு இருக்குடான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காமிக்கிறாங்களே, அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. இதெல்லாம் அப்ப நடந்த பிரச்சனைடா, இப்ப நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. எப்படா கேப் கிடைக்கும், எப்படா இந்த மும்மொழி கொள்கையை மறுபடியும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நம்மளையும் நம்ம மொழியையும் நம்ம காப்பாத்திக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நானும் தெரிஞ்சுக்க தான் போறேன், இந்த வரலாறு படிக்க தான் போறேன். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எனக்கும் தோணுதுதான். இந்திக்காரர் மதுராத்தா, இந்திக்காரர் தமிழ் போலாம். சரிடா, இதுல இவ்வளவு விஷயம் இருந்தாலுமே இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, இந்த பொங்கலுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு சில குறைகள் இருந்தாலுமே இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். சில பேர்னா பார்த்தேன் ரொம்ப போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய ரொம்ப மோசமான படம் தான் கிடையாது இது. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் லேகா தான் இருக்கு, பட் இருந்தாலும் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. நெக்ஸ்ட் வா வாத்தியார் படம் வருது, அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.